ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தாட்டினா வீட்டில் இருந்து நம்ம கிளம்பியாச்சு. நம்ம சென்னைக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. நிறைய சூப்பர் பைக்கெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நானும் ரொம்பவே ஆவலாக காத்துன்னு இருக்கேன். எப்போ போவோம், போயிட்டு சூப்பர் பைக்கெல்லாம் பார்க்குவோம் அப்படின்னு. பார்க்கலாம். நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்தப்போ 1000 பைக்குக்கு மேலே வர மாதிரி கேள்விப்பட்டேன். 1000 மெம்பர்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. 1050 பேர் வந்து புக்கிங் இருந்துச்சு. போயிட்டு எத்தனை பேர் வராங்க, என்னென்ன பைக்கெல்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த சூப்பர் பைக் வருது அப்படின்றது நம்ம எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். போய் பார்க்கலான்னு. ஓகே, நானும் முடிஞ்ச அளவுக்கு நான் போய்கிட்டு சென்னை போயிட்டு அங்கங்கே என்னென்ன பைக்கெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது, நான் மொத்தமாக உங்களுக்கு இன்றைக்கி கவர் பண்ணி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோவை இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து போயிட்டுருக்கேன். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தாட்டினா மார்னிங் 5 o'clock ஆகுது. நான் இப்போ அப்படியே நான் எங்கள் ஊர்லேருந்து அப்படியே கிளம்பிட்டுருக்கேன். இப்போ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு பைக்கை மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி எல்லா பைக்கையும் இன்றைக்கி வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஓகே கைஸ், நான் 5 o'clock வந்து வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன். ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பார்க்கலாம். வேலூரில் வந்து க்ரீன் சர்க்கிளாண்ட 5:30 அங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து பிளான். பட் ஆனால் இங்கே 5 o'clock ஆகிடுச்சு. இன்னும் வந்து நான் 1/2 hour வந்து நான் வேலூர் போவேனான்னு தெரியல. ஓகே, நான் முடிஞ்ச வரையும் நான் சீக்கிரமாக போயிட்டேன். என்னுடைய டீம் கூட நான் வந்து மெர்ஜ் ஆகிறேன். ஓகே கைஸ், பார்க்கலாம். பை பாய். போனால் என் ஒருத்தரோட வாழ்க்கை போயிடுச்ச என் மொத்த குடும்பம். ஒரே நாள் நான் நிறைய இழந்துட்டேன். இனி இருக்கு ஜெயிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கே போகிறேன். கைஸ், நம்ம வந்து பார்த்தாட்டினா அணைக்கட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் வந்து நம்ம பாதி தூரம் வந்திருக்கோம். இன்னும் வந்து பாதி தூரம் இருக்குது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பைக் லைட்டாக தொடச்சிருந்தேன், லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தாட்டினா 5:20 வந்து ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி லேட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும். சரி, நம்ம என்ன தான் நம்ம சீக்கிரம் தான். நான் வந்து 3 மணிக்கே எழுந்துட்டேன். ஆனால் 3 மணிக்கு இருந்து 5 மணிக்கு கிளம்புறேன். பார்த்தீங்களா, 2 மணி நேரம். அப்போமே இப்படி தான். நான் எவ்வளோ சீக்கிரம் எழுந்தாலும் லேட் ஆகிப்படுது நான் போகிறதுக்கு. இப்போ வந்து 5:20 ஆகிடுச்சு. இந்த மாதிரிலாம் லேட் ஆகும்னு தெரிஞ்சதுனால தான் நான் நேற்று நைட்டே ஒர்க் முடிச்சுட்டு வரப்போ நான் பைக் வந்து ஃபுல் டேங்க் அடிச்சிட்டேன். அதுதான் அந்த ஒரு விஷயம். நான் அது கூட கரெக்டாக பெட்ரோல் பங்க் கிட்ட வரேன். நான் காலையிலே நினச்சேன் போட்டுருவோம் அப்படின்ட்டு. பெட்ரோல் பங்க் கொஞ்சம் கிராஸ் ஆகலான்னு இப்படி ஸ்பீடாக போகலான்னு போகிறேன். அந்த டைமில் தான் நான் கொஞ்சம் ஐயோ 400 மீட்டர் போகணுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டோமே, பைக் ஃபுல் டேங்க் பண்ணணும்ல அப்படின்னு. அப்புறமா போயிட்டு பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு 3 மணிக்கு எழுந்தும் கூட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போயிடலாம். என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகும், அவ்வளோதான். போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கைஸ், நம்ம வேலூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். வேலூர் க்ரீன் சர்க்கிள் கிட்ட வந்தாச்சு. நம்ம போயிட்டு யார் யார் வந்திருக்காங்க, இன்னும் யார் யார் வரணும்னு பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் வந்த உடனே நம்ம கிளம்ப வேண்டியது தான். க்ரீன் சர்க்கிள் கிட்ட ரீச் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்தாடினா 7 minutes லேட் ஆகிடுச்சு. 7 நிமிஷம் லேட்டாக வந்துட்டோம் நம்ம. ஃபைனலாக 6 o'clock ஆகிட்டாங்க. இங்கே 5:30 சொல்லி 6 o'clock ஆகிட்டாங்க.
ஓகே காய்ஸ், நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம வேலூர்லேருந்து கிளம்ப போகிறோம். அப்படியே கிளம்பிட்டு அப்படியே அங்கங்கே ஒவ்வொருத்தராக வந்து ஜாயின் ஆவாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரையும் நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். காய்ஸ், டைம் வந்து பார்த்தாட்டிங்கன்னா 6:15 ஆகுது. இப்போ வந்து அப்படியே கிளைமேட் வந்து பாருங்கள், அப்படியே அந்த சன்ரைஸ் வந்து அப்படியே லைட் டார்க் ரெட்டிஷாக அப்படியே வருது பார்த்தீங்களா. பார்க்கவே வேறு ஒரு லெவலில் இருக்கு. அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க, அப்படியே பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட் டார்க் ரெட்டாக இருந்தால் பார்க்கவே வேற மாதிரி இருக்கும். அப்படியே இருட்டாக இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வெளிச்சமாக வருது பாருங்க, சூப்பராக இருக்கு. ரீச் பண்ணியாச்சு. ஆற்காடு பிரிட்ஜ் தாண்டி நான் போயிட்டு இருக்கோம். அப்படியே மணி இல்லடா, அப்படியே தான் இருக்கு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பாக இல்லை நம்மளை. நீங்கள் அங்கேயே இருந்தீங்க, நீங்கள் தான் வரல. பார்த்தேன். அவன் வரல, அவனுக்கு இதுவாக நவம்பரில் பார்த்தது. நவம்பர்லையோ டிசம்பர்லையோ பார்த்தது லாஸ்ட்டாக. ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்றீங்களா? லாஸ்ட் இயர் இல்லை, இப்போ 2024 பார்த்தது. அதுதான் 24 தான், இப்போ 25 இல்லை, 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர். அவன் தான் வரலன்ட்டான். நானும் மணி மாதிரியே வீலிங் அடிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன், வரமாட்டேன்து. புரியல ப்ரோ. ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறேன். கேங்கா விட்டுருலாமா? கேங்கா விட்டுருலாமா? அப்படி எதுவும் பெருசா பண்ண மாதிரியே தெரியலையே வண்டிக்கு. வீடியோவில் மட்டும் பங்கமாக தெரியுறீங்க, ஆனால் அப்படி எதுவும் பெருசாக பண்ண மாதிரி தெரியலையே. சும்மா கழட்டிட்டு ஒரு வீடியோ. ஓகே ஓகே. அந்த சன்னை பாருங்க, இப்போ எனக்கு வந்து அப்படியே கண்ணு கூசுது. அழகாக ரெண்டாக இருக்கு பாருங்க, பார்க்கவே வேற லெவலில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் பார்க்கவே.
நல்லா இருக்குது. பட் ஆனால் ஒரு நார்மல் லுக்கில் இருக்குது பென்ஸ் காரு. காய்ஸ், நம்ம இப்போ எவ்வளோ தூரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. சரி, ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டீயை போட்டுட்டு இப்படியே கிளம்பலான்ட்டு நம்ம ஒரு சைட்டை நிப்பாட்டியிருக்கோம். வாங்க முதல்ல போய்ட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு இப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஏதோ ஒரு பெரிய கோவில் கட்டுற மாதிரி இருக்கு. பட் ஆனால் என்னன்றது தான் தெரியல. நல்லா இருக்கு பார்க்கவே. இப்போ டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8:36 ஆகுது. நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். ஸ்ரீபெரும்புத்தூரெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது. மறக்காமல் எல்லோரும் புதுசாக நம்ம சேனல் யாராச்சும் பார்த்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ். வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ எல்லோரும் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காய்ஸ். இங்கே வேறு போலீஸ் வேறு ஸ்டாப் பண்ணுறாங்க. எங்கே போகிறீங்க, ரேஸ் ஓட்டுறீங்களான்னு கேட்டுன்னு இருக்காங்க. ஷிட். ஓகே கைஸ், கிளம்ப சொல்லிட்டாங்க. கிளம்ப வேண்டியது தான். பட் ஆனால் அவங்களுடைய ப்ரூஃபெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ரேஸ் ஓட்டுறாங்க அது இதுன்னு எதனா இன்ஃபர்மேஷன் வந்தால் எங்களை தான் கேட்பாங்கன்ட்டு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எங்களோட டேட்டாலாம் வாங்கி வச்சுக்கினாங்களாம். நாங்கள் ரேஸ் ஓட்டுற மாதிரியே தெரியுது எங்களை பார்த்தா. இவங்க சும்மா தான் இருக்கிறாங்க. ஆனால் போகிற வரவங்க தான் இப்படி மாட்டினீங்க, ரேஸை ஓட்டுனுக்கிறீங்க அப்படின்னு போகிற வரவங்களே பேசி உசி பேத்தி விட்டுருவாங்க போல இருக்கு. இங்கே 9:20 ஆகிடுச்சு. இந்த போலீஸ்காரங்க வேறு நிற்க வச்சு ரேஸ் ஓட்டுறீங்களா அது இதுன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. டீம்மேட் யார், டீம் லீடர் யார், வாங்க எங்கே போகிறீங்க, ரேஸ் ஓட்டுறீங்களா அது இதுன்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு. சரியான கார்னரிங் ஆனால் வேற மாதிரி இருக்கு.
வெறித்தனம் வேணாம். சும்மா எந்த பக்கம் யாரும் முறுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேன். அப்படியே பட்டாசு அடிக்கிற சவுண்டாக இருக்குது. அப்படியே வேற மாதிரி guys. வெறித்தனம் வேற மாதிரி. பட்டாசு வெடிக்கிற சவுண்டா கேக்குது பாருங்க. வேற லெவல்ல இருக்காரு. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்பினுங்கிறாரு. அங்க இருந்து தான் பிடிச்சவங்களுக்கு தெரியல. இதனால தான் ஆக்சிடென்டே ஆகுது. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு தெளிவாக லெஃப்ட்ல திரும்புறாரு தலைவர். ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறீங்க பாருங்க. சரி உடனே சாரின்றாரு. நான் தான் சொல்கிறேன் கைஸ். நம்ம ஊர்லேருந்து பார்த்தா அப்படின்னா 188 கிலோமீட்டர் வந்திருக்கோம். டைம் பார்த்தா அப்படின்னா 10 o'clock ஆக போகுது. இன்னும் கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டர் தானோ. இன்னும் ஒரு 17-18 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நம்ம பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணிவிடுவோம். இப்போ தான் ஒரு சூப்பர் பைக் ஒன்று போச்சு கவாசிக்கு. ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 minutesல வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். சே ஓகே, நம்ம அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்பலாம். சூப்பர் பைக் ZX 10R. ஓ மை காட், ட்ரீம் பைக் கைஸ். வேற மாதிரி இருக்கு. ஐயோ ஷிட். ஓ அதே ஓடுதுங்க எனக்கு மைண்டில். ஓ மை காட், ஐயா புதுசாக எல்லாம் இருக்குது கைஸ். வேற மாதிரி. மணி பறக்க விட்றானுங்க எல்லாம். நம்மளது அவ்வளோதான் போவோம், அவ்வளோதான் போகணும். நம்ம பின்னாடி பார்க்கணும்.
கைஸ் வெறித்தனம் வேற மாதிரி. கவாசிக்கு அயபுசா எல்லா பைக் வந்துருக்கு கைஸ். ஓ மை காட், வேற லெவல் கைஸ். அயபுசா சூப்பராக இருக்குது கலரு. இந்த கலர் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அவரே ஓன் கலராக என்னன்னு தெரியல, பட் ஆனால் ஸ்டாக்கில் அந்த கலர் இல்லைன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு கலர். ஓ மை காட், இன்னும் அந்த இடத்துக்கு போனால் இன்னும் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னு வெரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்போ போவோம் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தான் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு எல்லா பைக்கையும் நம்ம பார்த்து ரசிக்க வேண்டியது தான். வேற லெவல். வேற மாதிரி கைஸ், ஸ்பாட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். போடு 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 போடு, வெறித்தனம். My God, super bike. Guys, super bike. Super. Oh my god, oh my god. அந்த கார் எடுக்கணும். அது அப்போ எடுத்துன்னு Guys, 10 are coming. Oh my god, வேற மாதிரி. ஏகப்பட்ட வண்டி கைஸ். கைஸ் எனக்கு பின்னாடி கவாசிக்கு இருக்கு. ஓ மை காட், சைடு மரலேருந்து பார்க்க வேற மாதிரி இருக்கு. வா வா வா. அப்போ இது வர முடியுமா ப்ளீஸ்?